Hello viewers, Senino பார்க்க போறது One Piece episode 1073 part 2. ஓபன் பண்ணா ஒனியஷிமாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. கொஞ்சமா தீவும் உடஞ்சுகிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள எல்லா இடமும் எரிஞ்சுகிட்டு இருக்குது. நம்ம சஞ்சு எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்திடலான்ட்டு வெளியில கூப்பிட்டு வருவான். வந்து பார்த்தா செம்ம ஹைட்டு, தப்பிக்க இடமே இல்லாமா. இங்க இருந்து குதிச்சா செதறிடுவாங்க. இப்படியே இருந்தா எரிஞ்சிருவாங்க. இனி வந்த பாதையில ரிட்டர்ன் கூட தப்பிச்சு போக முடியாதே, என்ன பண்ணலான்ட்டு மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்து சீலிங் உடஞ்சு அவங்க மேல விழ வரும். சஞ்சு அப்படியே ஒரு ஜம்ப போட்டு 4 மிதிய மிதிச்சு லேடிஸ் எல்லாத்தையும் காப்பாத்திடுவான். இப்போதைக்கு அடிச்சு புடிச்சு காப்பாத்தலாம், ஆனா தப்பிச்சு போக இடம் இல்லையே. இன்னும் கொஞ்ச நேரம் போனா இந்த மொத்த இடமுமே கொலாப்ஸ் ஆயிரும். சோ என்ன பண்ணலான்னு அத்தனை பேர்த்தையும் வச்சுக்கிட்டு சஞ்சு மண்டைய போட்டு உடச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த அப்பு பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் 3 பேர்த்த வச்சிருந்தால அதுல ஒருத்தங்கிட்ட காட்டு கத்துவான். சட்டு புட்டுன்னு அந்த வாழை உடறான்னு அவனுக்கே கையெல்லாம் வெந்து போச்சு. ஒத்த கையை போனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் உடைச்சிரு, இல்லன்னா நம்ம செத்துருவோம். ஒரு செவுரை கூட உனக்கு உடைக்க வக்கலன்னா இவ்வளவு பெரிய பாடியை என்ன வெங்காயத்துக்குடா வச்சிருக்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தாலாம் பேசின உடனே அவனுக்கு சம காண்டாயிரும். என்னடா என்ன இப்ப என்ன சண்டைக்கு வரியான்னு அவங்கிட்ட போய் இந்த நேரத்துல வம்புழுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவன் தப்பிக்கிறது கஷ்டம் தான், என்ன பண்ண போறான்னு பாப்போம். அதே நேரம் இங்க கிண்ணியும் ஒக்கிக்குவையும் காப்பாத்தி கூட்டு போறாங்கல்ல. போற வழியில ஃபுல்லா நெருப்பு, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. தப்பிச்சு சர்வே வர்றதுக்கு வழி இருக்கானே டவுட் தான். இந்த மாதிரி டைம்ல நம்ம எதுவுமே பண்ணலன்னா டெஃபினட்டா செத்துருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு சீலிங் உடஞ்சு விழுந்து மொத்த பாதையுமே பிளாக் ஆயிருச்சு. ஆனா அப்படி பிளாக் ஆனா மட்டும் பரவாயில்ல, தகன்னு எரியவும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஜிராஃபி மட்டனே பயந்து போய் உசோப்பு கிட்ட ஏதாச்சும் பண்ண சொல்லுவான். இதோ இப்போ பாறான்னு சொல்லிட்டு தண்ணிய கக்கிற பிளார வச்சு அடிப்பான். அது தண்ணிய உருவாக்கி நெருப்பு அணைச்ச உடனே சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா நெருப்பு தாறு மாறா இருக்குது. தம்மா குண்டு பிளாரால எவ்வளவு தண்ணி கொடுக்க முடியும்? அதுவே தகன்னு எரிஞ்சு கருகிரும். அதனால ஏதாச்சும் பண்ணுனா அட இரு நான் வேற ஈசோ கிட்ட சத்தியம் பண்ணிருந்தனே, எதையாச்சும் பண்ணி ஒக்கேக்குவையும் கின்னு நானு தப்பிச்சா மட்டும் போதுன்ன உடனே அவன் காட்டுத்தனமா கத்துவான். ஏண்டா லிஸ்ட்ல உங்க 3 பேர்த்தோட பேரை மட்டும் போட்டுக்கிட்ட இனி சேர்த்திக்கிடாமா. உடனே உசோப்பு, டேய் போயும் என்னைய நம்பிட்டு இருக்க, நீ தாண்டா உன்னைய காப்பாத்திக்கணும், என்னைய காப்பாத்திக்கிறதுக்கே நான் படாத பாடுபடுவேன், இதுல உன்னையும் சேர்த்தி காப்பாத்தணுமான்னு இவங்களுக்குள்ள அங்க வாக்குவாதம். இங்க எப்படியோ ஜோரோவை நம்ம பிராங்கியை காப்பாத்திட்டான். இனி எப்படியாச்சும் இந்த நெருப்புல இருந்து காப்பாத்தி கொண்டு போனாதான் அவனோட உயிரை காப்பாத்த முடியும். ஜோரோட்ட சுத்தமா அசைவே இல்ல. பின்னாடி வரவங்க எல்லாம் கொஞ்சம் நில்லுங்கம்பாங்க. நிக்கலாம் முடியாதுமா, இவன் சாகுற நிலைமையில இருக்கான், எப்படியாச்சும் சாப்பாட்ட சீக்கிரமா கொண்டு போனாதான் இவனை எப்படியாச்சும் காப்பாத்த முடியும். அதனால வேகமா வாங்கம்மா. அவங்க எங்க தவறது, இதே மாதிரி வந்துகிட்டு இருந்தாங்கன்னா நெருப்புல எரிஞ்சே செத்து போயிருவாங்க. இதுல வேற போற வழியில நெருப்பா மேல படுமா, என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லி பிராங்கியை தான் டிபெண்ட் பண்ணி வருவாங்க. அவன் எத்தனை பேர்த்த காப்பாத்துவான், அவனையே அவன் காப்பாத்திக்கிறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டி இருக்குது. இல்ல இவங்களை எங்கத்த காப்பாத்த, இல்ல நீங்க தான் காப்பாத்தணும்னு விடவே மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி 3rd ஃப்ளோர்ல காட்டுறாங்க. அங்க மிங்ஸுங்க எல்லாம் டெட் எண்ட்ல மாட்டிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கடுப்பாகும்னா ஏதாச்சும் ஒரு எனிமி கூட சண்டை போட்டு செத்தா கூட பரவாயில்ல, இப்படி கண்ணா பின்னான்னு தீ பிடிச்சி அதுல சிக்கி சின்ன பின்னமாயி எரிஞ்சு சாகறதா ரொம்ப கொடூரம். என்னடா இது சண்டே, நம்ம நெருப்புல தான் சாகணுமான்னு எல்லாம் பாத்தீங்கன்னா கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் 4th ஃப்ளோரை காட்டுறாங்க. அங்க அந்த ரைசோ பாத்தீங்கன்னா ஜிம்பை கிட்ட நீ நம்பினதுக்கு ரொம்ப நன்றிம்பானா. சாம்ராய்ஸும் லூஃபியும் ஒன்னா சேர்ந்தப்பவே உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு, அதுக்கப்புறம் எந்த டவுட்டும் இல்ல, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்கம்மா. அவன் ஏதோ வித்த காட்ட போறான் போல. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு தருணத்துக்கு அவன் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தானே ஓடனோட கேஸ்ல தகன்னு எரிய விட்டானுங்க. அந்த டைமுங்கும் போது கூட இவங்களால எதுவும் பண்ண முடியல. இந்த நிஞ்சுட்சுவை மட்டும் முன்னாடியே அவன் பண்ணியிருந்தானா கண்டிப்பா கேசலையும் ஓடனையும் காப்பாத்தி இருக்கலாம். இதுக்கப்புறமும் அந்த பெரிய மிஸ்டேக்க பண்ணிட்டோன்னு நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். இந்த சொன்சா யானை இப்ப வந்து அந்த தனியா அவன் யூஸ் பண்ணிட்டான். இப்ப அதைத்தான் இந்த நெருப்பு அணைக்க இங்க யூஸ் பண்ண போறான். இந்த நெருப்புல நான் கண்டிப்பா சாக மாட்டேன், யாரையும் சாகவும் விட மாட்டேன்னு மொரட்டுத்தனமான இந்த வாட்டர் ஃப்ளோவை இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி இன்ஃபோ எலிபேண்ட் பாத்துன்னு வச்சிருக்க ஸ்க்ரோல ஓபன் பண்ணி விடுவான். ஒக்காமாக்கா உள்ளுக்குள்ள இருந்து ஊறப்பட்ட தண்ணி வெளியில வரும். ஜிம்பை தான் நல்லா தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுவானே, அதை அப்படியே மத்த ஃப்ளோர்ஸுக்கு எல்லாம் டைவர்ட் பண்ணி விடுவான். ஒவ்வொரு இடமும் தண்ணி அப்படியே பீச் அடிச்சுக்கிட்டு போகுது. இந்த தண்ணியும் ஒரு லிமிட்டட் அமௌண்ட் தான் இருக்குது, அதை கரெக்டா ஃப்ளோ பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டா நெருப்பு எல்லாம் அணைஞ்சு போயிடும், எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடமும் தண்ணியை பரப்பி விட்டுட்டு இருப்பாங்க. யூஸ்டஸ் கிட்டோட ஆளுங்க எல்லாம் கில்லரை தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா பையன் பயங்கரமா சண்டை போட்டு ரத்த கிளறியா இருக்கான். ஆனா போற வழி ஃபுல்லா ஃபயர். ஐயோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடமே அதிரும். வேற ஒண்ணும் இல்ல, தண்ணி தான். மொத்த இடமும் அடிச்சு பிச்சுக்கிட்டு வந்து அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போச்சு. இங்க இவங்க இருக்க இடமும் கண்ணா பின்னான்னு அதிர்ந்த உடனே அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சோம், நம்ம காலியாக போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது தண்ணி வர போர்ஸுக்கு அந்த இடம் அதிருது, வேற ஏதோ பஞ்சாயத்தோன்னு நினைச்சு பயந்துட்டாங்க போல. அதே நேரம் இங்க யமட்டோ நம்ம மொமனசுகே கிட்ட வாடா வந்து பிளேம் கிளவுட உருவாக்கி எப்படியாச்சும் இந்த ஐலாண்ட ஹோல்டு
பண்ணி புடின்னு சொன்னா அவன் என்னால முடியவே முடியாது, கைடோ இன்னும் உயிரோட இருக்கான்னு சொல்லி பயந்து நடுங்குவான். இவன்லாம் ஏன் இருக்கான்னு தெரியல. கைடோ இப்ப ஆல்ரெடி லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அவனால தாக்கு பிடிக்க முடியும். விட்டான்னா போதும் இந்த ஐலாண்டு மொத்தமா மேல இருந்து கீழே விழுந்துரும். யாராச்சும் ஒருத்தர் தூக்கி பிடிச்சி பொறுமையா இறக்கணும். இல்லன்னா லோ லெவல்ல பறந்துட்டு இருந்தா கூட பரவாயில்ல. ரெண்டுமே இல்ல, ரொம்ப நேரத்துக்கு எல்லாம் தாங்காது. இவனால முடியும், ஆனா பண்ண மாட்டேங்கிறான். பிளேம் கிளவுட உருவாக்குறா வெண்ண, இதை விட்டா வேற ஆப்ஷனே இல்ல. மொத்தமா ஒனியேஷிமா கீழே விழுந்துரும்னு அவனை எந்த அளவுக்கு பயன்படுத்தி விட முடியுமோ அவ்வளவு பயன்படுத்திட்டு இருப்பான். அதே நேரம் இங்க நம்ம லூஃபி என்கிட்ட ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு மேல வேகமா போனால, அப்படி போனவன் மின்னலை புடிச்சு எடுத்துட்டு வருவான் அட்டாக் பண்றதுக்காக. எந்த அளவுக்கு முன்னேறிட்டான் பாத்தீங்களா? கைடோவும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம் லூஃபி இழிச்சுக்கிட்டே வருவான். சரி, இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்தோட சண்டை எந்த லெவல்ல போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.